Assalamualaikum and hi everyone, welcome to my channel Hasis Recipes and Vlogs. And எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன டிஷ் அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் அ பை, ஆப்பிள் பை. எனக்கு ரொம்ப நாளாக இது வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. சரி, ஓகே, இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் வீடியோலையும் வந்து அங்கங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப் ஆஃப் மைதா எடுத்துக்கணும், ஆல் பர்பஸ் ஃப்ளார். அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 1/4 கப் ஆஃப் பட்டர் எடுத்துக்கணும். அது சாஃப்டனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஹார்டாக இருக்கப்பவே கட் பண்ணி க்யூப்ஸாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஃபுல் ஃப்ளாரோடவே நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கப் ஆஃப் சில்டு வாட்டர். அந்த சில்டு வாட்டரை நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டாக ரெடியான அந்த ஃப்ளாரை 1/2 hour 20 to half an hour ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கணும். சைட் பை சைடு நான் 3 ஆப்பிளை கட் பண்ணி சாப் பண்ணி அதை சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். தென் கொஞ்சம் பட்டரில் சினமன் ஸ்டிக்காக நான் போட்டிருக்கேன். ஆப்ஷனலாக நீங்கள் இல்லை சினமன் ஸ்டிக் இல்லை, சினமன் பவுடராக கூட நீங்கள் போடலாம். அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட்டாக நான் சுகர், கொஞ்சம் சால்ட் அண்ட் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி இருக்கிற டைமில் லெமன் ஜூஸ் எல்லாமே போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நெக்ஸ்ட்டு கூல் டவுன் பண்ண வைக்கணும். அந்த கேப்பில், அது கூலாகிற கேப்பில் என்ன பண்ணணுன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த நம்ம டவ் இருக்கு இல்லையா, ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த பைடவை சப்பாத்தியை ரோல் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு ஷேப்க்கு ரோல் பண்ணி வச்சிடணும். நான் அதை 2 ஈக்குவல் ஹாஃபாக பண்ணி நான் ரோல் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பை டாப் லேயர் டெக்கரேட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் என்கிட்ட பை டின் இல்லை, ஸோ நான் கேக் மோல்டே வச்சு அதிலே பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி பையை முதல்ல பேஸ் பையை நல்லா போட்டுட்டேன். பேஸ்ட் டவ்வை பையோட பேஸ் டவ் மோல்டில் போட்டதுக்கப்புறமா ஆப்பிள் கூல் டவுன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, ஆப்பிள் மிக்சர், அதில் சினமன் ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும், அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லாவே ஒரு ஈவன் அவுட்டாக இருக்கிற மாதிரி அந்த பேஸில், கேக் பேஸில் நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு பார்ட் வச்சுருந்த பையோட டவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நல்லா டெக்கரேட் பண்ணி நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஷேப்பில் டெக்கரேட் பண்ணிட்டேன். ப்ரீ வாஷ் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் முன்னாடியே பேக்கிங்காக ரெடி பண்ணி வச்சுருந்த செட்டப்பில் பேக் பண்ணிட்டேன். ஒரு 20 to 30 minutes அக்கார்டிங்லி டைம் எடுக்கும் அது குக் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் அது அழகாக பை எப்படி கட் பண்ணோமோ அந்த மாதிரி கட் பண்ணி நல்லா டேஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோடய டவ்வோட பேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கிறிஸ்பியாக இருந்துச்சு. பட் நான் கொஞ்சம் திக்காக போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் இன்னும் அது திக்னஸ் கம்மியாக இருக்கணும்னா இன்னும் கம்மியாக திக்னஸ் போட்டுட்டு அண்ட் அந்த 20 minutesங்கிற அந்த குக்கிங் டைமை 15 minutesஸாக கூட நீங்கள் 12 to 15 minutesல குக் பண்ணிக்கலாம். For more such videos, follow my channel and Instagram link follow பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். Thank you for watching.